இந்த காலை பொழுதுல ஒரு மனிதனுக்கு சோம்பல்தனம் வாரது, அந்த மாதிரியான உற்சாகமின்மை வருவது, இதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற துஆ வஸ்பஹ்னா வஸ்பஹ்னா வஸ்பஹல் முல்கு லில்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ அலா குல்லி ஷைஇன் கதீர் ரப்பி அஸ்அலுக கைர மா ஃபீ ஹாதல் யௌம் வ கைர மா பஅதஹு வ அஊது பிக மின் ஷர்ரி மா ஃபீ ஹாதல் யௌம் வ ஷர்ரி மா பஅதஹு ரப்பி அஊது பிக மினல் கஸ்ல் வ சூஇல் கிப்ர். அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லிவிட்டு, யா அல்லாஹ் இந்த நாளில் எனக்கு உள்ள நலவை கேட்கிறேன். கேட்கிறாங்க ஃபஜ்ர்ல எழும்பி தொழுது முடிந்து விட்டு அந்த துஆவை கேட்போம். ரப்பி அஸ்அலுக கைர மா ஃபீ ஹாதல் யௌம், இந்த நாளுடைய நலவை கேட்கிறேன். வ கைர மா பஅதஹு, அதுக்கு பின்னால் உள்ள நலவையும் கேட்கிறேன். அப்படின்னா என்ன? மாலையிலிருந்து இரவில் உள்ள நலவையும் நான் என்ன செய்கிறேன்? கேட்கிறேன். அதுக்கு பின்னால மாலையுடைய தீங்கை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். அது மாலையுடைய நலவையும் கேட்கிறேன், மாலையுடைய அதாவது தீங்கை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரப்பி அஊது பிக மினல் கஸ்ல், யா அல்லாஹ் சோம்பேறித்தனத்தை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். கிபர், தள்ளாடும் வயது முதுமை, இதை விட்டும் நான் என்ன செய்கிறேன்? பாதுகாப்பு. ஒன்று சோம்பேறித்தனம், இரண்டாவது தள்ளாடுகின்ற வயது வரைக்கும் நான் போய் என்னை இன்னொருவர் சுமக்கக்கூடிய நிலைமை. இந்த நிலைமை வராமல் நான் உன்னிடத்தில் என்ன செய்கிறேன்? பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு காலை பொழுதிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க. அதுபோல தான் ரசூலுல்லாஹ் காலையில் என்ன கேட்குறாங்க? எனக்கு ரப்பி அஊது பிக்க மினல் கஸ்ல் வ சூஇல் கிப்ர், அதுக்கு பின்னால் ரப்பி அஊது பிக்க மின் அதாபின் ஃபின்னாரி வ அதாபின் ஃபில் கப்ர். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன காலையில் சோம்பேறித்தனத்தை விட்டும் நபி அவர்கள் பாதுகாவல் தேடுகிறார்கள். மாலையிலும் என்ன செய்கிறார்கள்? சோம்பேறித்தனத்தை விட்டும் ரசூலுல்லாஹ் பாதுகாவல் தேடுறாங்க. ஆனால் எங்கள் அதிகமானவர்களுக்கு இந்த துஆ தெரியாது, அல்லது தெரியும் மனநமிடுவது என்ன கிடையாது. ஒரு துஆ, காலை துஆக்கள் ஒரு பிள்ளைகள் ஒன்று காலை துவான்னு சொல்லி ஒரு 50 துவா கொடுத்துருப்பாங்க, அல்லது 30 துவா கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு என்ன முடிவு எடுத்துடுறாங்கன்னா, இந்த 30 நமக்கு பாடமாக்கலன்னு போயிடுறாங்க. 30 பாடமாக்க வேணாம், ஒரே ஒரு துவா, அது இந்த துவா. இந்த துவாவை இப்போ நான் இந்த ஸ்பீச் எல்லாம் முடிந்த பின்னால் அப்படியே எழுதி தமிழில் மொழிபெயர்த்து உச்சரித்து ஒரு ஆடியோ கிளிப்புன்னு போட்டுருவேன். அது எல்லா மக்களுக்கும் போயிடுச்சுன்னு சொன்னால், அவர்கள் மனநமிட ஆரம்பித்தால் அல்லது டெய்லி அதை கேட்க ஆரம்பித்தாலே பாடமாகிடும். டெய்லி அதை கேட்க ஆரம்பித்தால் நமக்கு பாடமாகிடும். இது மனநமிடுவது மறுமைக்கு எங்களுக்கு நன்மை, அல்லாஹு தஆலா கூலி தருவான் என்பது ஒரு அம்சம். இந்த உலக வாழ்க்கையை கூட நம்ம சிறந்த முறையில் கொண்டு செல்வதற்கான ஒரு உற்சாகத்தை இது என்ன செய்கிறது? எங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை சொல்லி கற்றுத் தருகிறார்கள் என்றால் அது வஹி. இறைவன் ஒரு செய்தி எங்களுக்கு தருகிறான், அந்த வார்த்தைகளிலேயே ஒரு பரக்கத் இருக்கும், அதுக்கென ஒரு தாக்கம் என்ன செய்யும் இருக்கும். அதை இறைவன் கபூல் செய்வதிலே ஒரு தனியான ஒரு ஸ்டேட்டஸ், அதுக்கு ஒரு அந்தஸ்து என்ன செய்யும் இருக்கும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து